ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த அழகான நல்ல விடியலின் காலை வேளையில ஒரு நல்ல செய்தியோடு தான் இந்த வராகி அம்மா உன் வீட்டு வாசல்ல நின்றுகிட்டு இருக்கேன். இப்போது நான் சொல்வதை நீ நம்பிக்கையோட கேட்டாலே உன் வாழ்க்கையில எல்லாமே நல்லபடியாக நடந்துவிடும். உன் வாழ்க்கைங்கிறது நீ குற்றம் சாட்டுவதற்கான மேடை அல்ல. எது எப்படி இருந்தாலும் வாழ்க்கையை சரி செஞ்சுக்கிட்டு சமாளிச்சுக்கிட்டு வாழ்ந்தாக வேண்டிய கட்டாயம் உனக்கு இருக்கிறது தானே. வாழ்க்கைங்கிறது பல உணர்ச்சிகளோடு நீ வாழக்கூடிய ஒரு தருணம் தான். அதனால வாழ்க்கை இனிமையா ரசிச்சு அனுபவிச்சு மகிழ்ந்து வாழ கத்துக்கோ. உன் இதயத்தில் நல்ல எண்ணங்கள் நிறைஞ்சிருக்குன்னா என் அருள் மூலமாக அது வெளிப்பட்டு உனக்கான நல்லது நிச்சயமாக நடக்கும். நீ எப்போது மகிழ்ச்சியாக இரு. இந்த வராகி அம்மா உனக்கு துணையாகவும் தாங்களாகவும் நிச்சயமாக இருப்பேன் என் செல்லமே. நீ எதை நினைச்சும் சந்தேகப்படாம, எதுக்காகவும் கவலைப்படாம, உன்னை நம்பியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் என்ன துரோகம் செஞ்சாலும் நீ பாட்டுக்கு உன் வாழ்க்கையை சிறப்பா வாழ தயாராகு. அடுத்தவங்க உன்னை நம்பும் போது யாருடைய நம்பிக்கையை முடைக்கும் பாவத்தை மட்டும் நீ செஞ்சிடாதே என் செல்லமே. உன்னை நம்ப வச்சு உன் முதுகுல குத்துனவங்க அதுக்கேற்ற தண்டனையை அனுபவிக்க தான் போறாங்க. நீ எப்போதும் யார் உன் மேல நம்பிக்கை வச்சாலும் அந்த தெய்வீக பாலத்தை உடைத்து விடாதே. எந்த சூழ்நிலையிலும் யாருக்கும் துரோகம் செய்யாதே. நேர்மையும் உண்மையும் தான் உன்னுடைய உண்மையான அடையாளமாக இருக்கணும். உன் இதயம் சுத்தமாக இருக்கும்போது இந்த வராகி அம்மாவும் உன் கூடவே இருந்து உனக்கு நிரந்தரமான நல்ல வாழ்க்கையை அமைச்சு தருவேன். மற்றவங்க பார்வையில் நீ எப்படி தெரிகிறாய் என்பதை நினைச்சு நீ கவலைப்பட வேண்டாம் என் செல்லமே. அவர்களுடைய எண்ணங்கள் தவறாக இருந்ததுன்னா அதை திருத்துவதற்காக நீ உன்னுடைய அமைதியை இழக்க வேண்டியதில்லை. உண்மை எப்போதும் விளக்கம் கேட்காது. அது நேரத்துக்கு வரும்போது சரியான நேரத்தில் தானாகவே வெளிப்பட்டுவிடும். நீயும் யாருக்கும் உன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை. நீ நேர்மையாகவும் ஆழ்ந்த நம்பிக்கையுடனும் எப்போதும் போல உன் செயல்களை செஞ்சுக்கிட்டே இரு. இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது கண்டிப்பா உன் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் உண்டாகும். இப்போது நீ அனுபவிக்கும் அத்தனை வலிகளையும் வேதனைகளையும் கடந்து உன் வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. உன்னை போல ஒரு நல்ல மனசுள்ள வலிமையான உயிர் இந்த உலகத்திலேயே கிடையாது தெரியுமா. இப்போது நீ அனுபவிக்கிற ஒவ்வொரு சோதனையும் உன்னை உடைக்க அல்ல, உன்னை உயர்த்துவதற்கேன்றதை நீ புரிஞ்சுக்கோ. யார் வந்து உன் வலிமையை பரிசோதித்தாலும் அவர்களுக்கு முன்பாக நான் வந்து நிற்பேன். என் அன்பு பிள்ளையான நீ எவ்வளவு வலிமையுள்ள தைரியமுள்ள நல்ல எண்ணம் கொண்ட ஆள் என்பதை மற்றவர்களுக்கு என் அருளால் உணர்த்துவேன் என் செல்லமே. நீ எப்போதும் எந்த விஷயத்தையும் பெருசா யோசிச்சு பயப்படாதே. உன் வாழ்வில் வெற்றி கிடைப்பதற்காகவே இந்த வராகி அம்மா உன்னை ஆசீர்வதிக்க போறேன். நீ கீழே விழுகும் இடம் எதுவாக இருந்தாலும் அதுக்கு முன்பாக நான் அங்க வந்து நின்று உனக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். நீ பாதை தடுமாறும் போதோ அல்லது தடம் மாறும் போதோ நீ செய்யறது தப்பு, போற வழி தப்புன்னு உனக்கு விழிப்புணர்வை நானே கொடுப்பேன் என் செல்லமே. சில சமயம் நீயாகவே தவறான விஷயங்களிலிருந்து மீண்டு வர முயற்சி செய்கிறாய். கண்டிப்பா நான் உன்னை காப்பாற்றி தூக்கி நிறுத்துவேன். மனிதர்கள்னா தவறு செய்யக்கூடியது இயல்பான விஷயம்தானே. ஆனால் இந்த வராகி அம்மா உன் கூட இருக்கும்போது நீ தவறான வழியில போகவோ தப்பான செயல்களை செய்யவோ விட்டுற மாட்டேன். எப்போதும் என்னால் முடியும், எனக்கு நல்லதே நடக்கும்ன்ற நம்பிக்கையான நல்ல வார்த்தைகளை உனக்குள்ள வச்சுக்கோ. வாழ்க்கையில் வெற்றி பெறுவது தகுதியால் அல்ல, தன்னம்பிக்கையாலும் இடைவிடாத முயற்சியாலும் தானே. நீயும் வெற்றி பெற்று ஜெயிக்கும்படி உனக்கு நல்லது நடக்கும்படி இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். தன்னம்பிக்கையோடு முயற்சி செய்யக்கூடிய நீ எல்லா சோதனைகளையும் கடைத்து ஜெயித்து நிற்பாய். என் அருளால உனக்கு நல்லதே நடக்கும்படி நான் செய்கிறேன். நல்லா உழைக்கக்கூடிய நம்பிக்கையை கைவிடாத ஓ மனசுல வெற்றி வந்து சேரும் என் செல்லமே. இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படவே அவசியமில்லை. உன் வாழ்க்கையில யார்கிட்ட எதை எப்படி சொல்லணும், யார்கிட்ட எதை பேசக்கூடாதுன்னு தெரிஞ்சு வச்சிருக்கக்கூடிய புத்திசாலியான பக்குவமுள்ள பிள்ளையாக இரு. தேவையில்லாம எல்லார்கிட்டையும் போய் உண்மையை சொல்லி உன்னை நீயே பலவீனப்படுத்தி கொள்ளாதே. ஏன்னா நீ சொல்ற விஷயத்தை எல்லாரும் சரியா புரிஞ்சுக்க மாட்டாங்க. அப்புறம் உன்னையே அவமரியாதை செய்யவும் வாய்ப்புகள் அதிகம். அதனால உண்மையிலேயே உனக்கு தேவையானவர்களிடம் மட்டும்
உன்னை சரியா புரிஞ்சுக்கிட்டவங்க கிட்ட மட்டும் உன் மனதில் இருக்கும் விஷயத்தை எல்லாம் தயக்கமின்றி வெளிப்படுத்து. நான் அவர்களை கட்டளையிட்டுதான் உனக்கு துணையாக அனுப்பி வச்சிருக்கேன். நல்ல மனிதர்களையும் நல்லெண்ணம் கொண்ட நட்புகளையும் உன் கூடவே இருக்கும்படி நான் தான் செய்கிறேன் என் செல்லமே. நுண்ணறிவும் நம்பிக்கையும் உள்ள இடத்தில் என் அருளால் அனைத்தும் சிறப்பாக நடக்கும். நீ யார்கிட்ட பேசணும், யார்கிட்ட அமைதியாக இருக்கணுன்றத புரிஞ்சு நடந்துக்கோ என் செல்லமே. இப்போது உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்தது போல எல்லாமே சரியாகி நல்லபடியாக நடக்கணும்னா முதல்ல புலம்புறதை விட்டுடு. நீ புலம்பிக்கிட்டே இருந்தினாலே அது உன் பலத்தை குறைத்து விடும் அல்லவா? ஆனால் அதுக்கு பதிலாக புலம்புறதை விட்டுட்டு முயற்சியை நீ பல மடங்காக செய்யும்போது அது கண்டிப்பாக உன்னை பல மடங்கு உயர்த்தும். முதல்ல முயற்சி செய்வதை ஆரம்பி. நான் உன் பக்கத்திலேயே இருந்து எல்லா விஷயங்களிலும் வெற்றி கிடைக்கும்படி செய்வேன். தோல்வின்னு நினைச்ச அனைத்தும் இப்போது உனக்கு ஒரு புது பாதையை காட்டும் என் செல்லமே. என் அருளால நீ செய்த முயற்சிகள் மூலமாக உனக்கு வெற்றி உண்டாக போகுது. இனி ஒவ்வொரு இடத்திலும் நீ போகும் இடமெல்லாம் இந்த வராகி அம்மாவே உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான வெற்றியை தருவேன். நீ எப்போதும் நம்பிக்கையோடு இருந்தீனா எல்லாமே உன் வாழ்க்கையில நல்லபடியாக நடக்கும். வாழ்க்கையில ஏதாவது செஞ்சு ஜெயிக்கணுன்ற எண்ணம் உன் உள்ளத்தில் எரியும் தீ போல இருக்குதுன்னு எனக்கு தெரியும். ஆனா ஜெயிக்கிறதுக்கு என்ன செய்யணுன்ற பாதை தெரியாமல் நீ குழம்பிக் கொண்டிருக்கிறாய் அல்லவா? உன் வாழ்க்கை பயணத்தின் ஒரு பகுதியாக இந்த வராகி அம்மா நான் இருக்கேன். இனி எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும்படியும் நானே பார்த்துக்கிறேன். நான் உன்னை சோதிக்கல, உன்னை உருவாக்கிட்டு இருக்கேன். சரியான நேரத்துல சரியான திசையில நான் கண்டிப்பா உனக்கு வழிகாட்டுவேன் செல்லமே. இப்போது நீ குழம்பி போயிருக்கிற விஷயங்கள் எல்லாம் சரியாகி கண்டிப்பா உன்னை உயரத்துக்கு அழைச்சிட்டு போக வேண்டியது என்னுடைய பொறுப்பு. அது வரைக்கும் நீ அமைதியாக இரு, மனம் தளர வேண்டாம். உன் முயற்சியும் என் அருளும் ஒன்று சேரும்போது எந்த விதமான மூடு பணியிலிருந்தும் உன்னால் மீண்டு எழுந்து வர முடியும். உனக்கான பாதையை நல்பாதையாக காட்ட நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கலங்க வேண்டாம். உன்னால முடியாதது எதுவுமே இந்த உலகத்தில் இல்லை என் செல்லமே. ஒவ்வொரு நாளும் இனி உனக்கு புது புது அனுபவங்களாக புதுசா மகிழ்ச்சியான நல்ல விஷயங்களாக நடக்கும்படி செய்ய போறேன். நீயும் உனக்கு கிடைச்ச அனுபவங்களை நம்பிக்கையோட ஏத்துக்கோ. இந்த பிரபஞ்சம் உனக்காக நிறைய விஷயங்களை செஞ்சு தர தயாரா காத்துக்கிட்டு இருக்கு. என்னுடைய அருளை பெறுவதற்கு நீயும் தயாராய்க்கோ தங்கமே. இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கை பயணத்தில் உனக்கு துணையாக இருக்கும்போது கண்டிப்பா உனக்கு முன்னேற்றம் வந்து சேரும். நீ நினைச்ச காரியங்களை எல்லாம் துணிவோட தொடங்கும் போது அது உனக்கு நன்மையாகத்தானே இருக்கும். இனிமே உன் வீட்டில் மகிழ்ச்சியும் மங்களமும் நிலச்சி இருக்கும்படி செய்ய போறேன். உன் வாழ்க்கையில இனி எல்லாமே நல்லபடியாக நடத்தி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ உன் வாழ்க்கை முழுவதையும் என்னிடம் ஒப்படைத்து விட்டாய் அல்லவா? அதுக்கப்புறம் ஏன் கவலைப்படுற? நீ நினைச்சது நிச்சயமாக நடக்கும். ஆனா அது உனக்கு பொருத்தமானதும் தேவையானதுமா என்பதை நான் ஆராய்ச்சி செஞ்சுதான் நீ கேட்டதை உன் கைகளில் ஒப்படைப்பேன். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாரு. நீ கேட்டதை கொடுக்கலன்னு என் மேல கோவப்படாதே என் செல்லமே. நான் செய்வது எல்லாமே உன் நன்மைக்காக மட்டும்தான்றதை புரிஞ்சுக்கிட்டு அமைதியாக இரு. உனக்காகவே நான் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். ஓ மனசுல இந்த வராகி அம்மா எப்போதும் குடியிருப்பேன் என நம்பு. நீ அனைத்தையும் என்னிடம் சொல்லிவிட்ட பிறகு இனி எந்த கவலையும் வராத அளவுக்கு, நீ எந்த விதத்திலும் கஷ்டப்படாத அளவுக்கு உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை செஞ்சு தர்றேன். உன் வீட்டில் மகிழ்ச்சியும் மங்களமும் நிலைத்து நிற்கும். உன் வாழ்க்கையே இனி ஆனந்தமயமாக மாறப்போகுது. ஒவ்வொரு விடியலும் இனிமே உனக்கு ஒரு புது விடியலாக, புத்துணர்ச்சி விடியலாக, சந்தோஷத்தையும் வெற்றியையும் தரப்போற விடியலாக இருக்க போகுது. இன்னைக்கு நீ என்ன நினைக்கிற, என்ன யோசிக்கிறன்னு அனைத்தும் எனக்கு தெரியும். அதனால்தான் நீ எதிர்பார்த்த நல்லதையெல்லாம் இன்றே நடத்தி கொடுப்பதற்காக இந்த வராகி அம்மா உன் வீட்டு வாசல்ல காலையிலேயே உன்னை தேடி வந்துட்டேன். இந்த நாள் உனக்கு ஒரு மகத்தான நாளாக, மாபெரும் வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்க போகுது என் செல்லமே. இந்த விடியல் உனக்கு ஒரு வெற்றி விடியலாகவும் இருக்க போகுது. எல்லாத்தையுமே நீ ஆசைப்பட்டது போல, எதிர்பார்த்தது போலவே இந்த வராகி அம்மா உன் கைகளில் தரப்போறேன். இனிமே நீ நினைச்சு கூட பார்க்காத அளவுக்கு பேரும் புகழும் பெருமையும் உன்னை வந்து சேரும்.
நீ அனுபவித்த துயரங்கள் அனைத்தையும் இன்றோடு முடிவடைய செய்து உன் வாழ்க்கையில ஒரு புது ஒளியை நிரப்புவேன். இனி எல்லாமே உனக்கு நல்லபடியாக நீ சந்தோஷப்படும் விதத்தில் நடந்து முடியும் என் செல்லமே.